கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் மாறாதவர், சகலத்தையும் மாற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேய ஆக்கியோன், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு எப்படி மாறாதவராயிருந்து அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தாரோ, அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரோ, அதே தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் இந்த கடைசி காலத்திலும் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர், சகலத்தையும் மாற்றுகிறவர் என்பதை விளங்கி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காணாதபடி இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றத்தை காணாதபடி உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு வறட்சி காணப்படுகிறதா? அது மாத்திரமல்ல, சுகவீனத்தோடு கூட இருக்கிறீர்களா? சுகவீனத்தோடு கூட இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கும்போதே உன் பலவீனத்தில் இப்பொழுது பலன் இறங்கி வருகிறது. கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். சில போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், பிள்ளைகளை நினைத்து கொண்டிருக்கிற போராட்டம், இந்த மனிதர்கள் மாறாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த மனிதன் எனக்கு குரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கிறான், என்னை குறித்து அவதூறு பேசுகிறான், என்னை குறித்த அவதூறான வார்த்தைகளை, வதந்திகளை பரப்புகிறான் என்று சொல்லி சில மனிதர்கள் நிமித்தம் காயப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி ஆபிரகாமோடு கூட இருந்து அவனுக்காக யுத்தத்தை நடப்பித்தேனோ, அவனுக்காக யாவையும் செய்து முடித்தேனோ, அதே போல நான் மாறாதவராய் இருக்கிறேன். நிச்சயமாக சகலத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறேன். என்னால் மாற்ற முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சகலத்தையும் மாற்றுகிறவர் என்பதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு அந்த விசுவாசத்தை உனக்குள் அதிகரிப்பதற்கு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறிடு. ஆண்டவரே, எனக்குள் அந்த விசுவாசத்தை தாரும், நீ சகலத்தை மாற்றுகிறவர் என்பதை நான் என் கண்கள் பார்க்க உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாய் அவர் மாறாதவராயிருந்து சகலத்தை மாற்றுகிறவராய் இந்த நாட்களில் வெளிப்படுவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு மாறாதவராயிருந்து சகலத்தையும் மாற்றுவதற்காக நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.